ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியதோடு 4 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். 4 லட்சம் கோடியா? அதுக்கு எத்தனை சைபர் வரும் என்று சிலரும், இத்தனை பெரிய ஊழல் நடக்க சாத்தியம் இருக்கிறதா என சிலரும் சந்தேகிக்கிறார்கள். ஆனால் கூட்டி கழித்து பார்த்தால் அதிமுக சொல்லும் அந்த ஊழல் கணக்கு 100% சரிதான் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். 2021ஆம் ஆண்டு மே மாதம் ஸ்டாலின் தமிழக முதல்வராக பதவியேற்றார். அதிலிருந்து 1 ஆண்டுகள் 11 மாதங்கள் கழித்து அப்போதைய நிதியமைச்சர் பிடிஆர் ஆடியோ ஒன்று வெளியானது. அதில் ஆட்சிக்கு வந்து 1 ஆண்டில், அதாவது 12 மாதத்தில் மட்டுமே ஸ்டாலினின் மகனும் மருமகனும் 30,000 கோடியை சுருட்டிவிட்டனர் என அமைச்சர் பிடிஆர் தெரிவித்திருந்தார். அமைச்சரின் கணக்குப்படி பார்த்தால் 12 மாதத்தில் 30,000 கோடி என்றால் மாதத்திற்கு 2,500 கோடி ரூபாய் வரை சுருட்டியிருக்கிறார்கள். இப்போது ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 56 மாதங்கள் ஆகிவிட்டது. உதயநிதியும் சபரீசனும் அவர்களது அமைச்சர் சொன்ன வேகத்திலேயே ஊழல் செய்திருந்தால் கிட்டத்தட்ட 56 மாதத்தில் 1,40,000 கோடி ரூபாய் வரை சுருட்டியிருப்பார்கள். பிடிஆர் நிதியமைச்சராக இருந்த போதே 30,000 கோடியை சுருட்டியவர்கள் அவரை நிதியமைச்சர் பொறுப்பிலிருந்து தூக்கி ஓரம் கட்டிய பின் வேகமாக சுருட்டி இருக்க மாட்டார்களா? இது இவர்கள் இருவரின் கணக்குதான். குடும்ப கணக்கு எவ்வளவோ. தலைமை குடும்பத்தை தவிர்த்து திமுகவில் நிறைய தியாகிகள் வேறு இருக்கிறார்களே. செந்தில் பாலாஜி, நேரு, துரைமுருகன், ரகுபதி என உத்தமர்கள் நிறைந்த இந்த திமுகவில் அவர்களுக்கென ஒரு கணக்கு இருக்கும் அல்லவா? ஆக எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் கட்டாயம் 4 லட்சம் கோடி ரூபாய் வரை ஊழல் சாத்தியம்தான் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். பாவம் மக்கள் ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்க படாத பாடுபடுகிறார்கள். ஆனால் பாருங்கள், இந்த திமுக கும்பல் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறது என்று. இப்படி பல லட்சம் கோடிகளை சுருட்டும் சூட்சமத்தை கட்டாயம் நமக்கு சொல்லி கொடுக்க மாட்டார்கள் தான். அதிமுக ஆட்சி அமைந்து விசாரணை வேகமெடுக்கும் போது இந்த சூட்சமம் என்ன என்பது எல்லோருக்கும் தெரிய வரும். இப்போது செழிப்பாக வலம் வரும் திமுக அமைச்சர்கள் அப்போது எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருப்பார்கள்.